அவங்க தனியாக ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. அங்கே போனவர் ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிடுச்சு. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாரும் வந்து கேட்டாங்க. கேட்டது கூட ஒரு பதில் இல்லாமல் அசிங்க வார்த்தை பச்சை வார்த்தை பேசுகிறாங்க. டெய்லியும் குஷ்டு வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்றாங்க. எப்படி மேடம் இருக்கிறது? ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? ஒரே பொண்ணு 2 ஆம்பளை பசங்க. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்டாலும் அவன் மதிக்கிறது கிடையாது. எல்லாரையும் அசிங்கமா பேசுறான் மேடம். 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் பாதில என்ன பண்றாங்க தெரியல. பாதை தள்ளிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா இருந்துட்டு பாடு, நான் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொன்னா நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. என் வயிற்றுல அவளை வரவங்களோ திட்டத்தான் செய்வேன். அப்ப கூட அவளுக்கு வரல. அவளே என்கிட்ட சொன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 பிள்ளை இருக்கு மேடம். அது இவங்களுக்கு பிறந்தது. அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். என் பிள்ளைய நடக்க விட்டு பாரு, அது தூக்கி வச்சு பாரு, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன், உன் பிள்ளைய பாருங்க, உன் பிள்ளைய தமிழ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு அவளை வச்சு என்ன பேசுறாங்க மேடம். என்ன பிரச்சனை? வாயில நீங்க அடிச்சிட்டேன் மேடம். அதை சாக்க வச்சுட்டு இவங்க இப்போ தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இது ஆக்ஷன் மேடம். போதையில் அடிச்சிட்டீங்களா? ஆமா மேடம். டெய்லி தண்ணி எடுப்பீங்களா? ஆமா டெய்லி தண்ணி சாப்பிடுவோம் மேடம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? என்ன பண்றாங்க அவங்க? சில விஷயங்கள பண்றாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்ணுறாங்க அவங்களே கேளுங்க. எதாலும் அடிச்சு மண்டே வச்சுன்னு கேளுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் மேடம் அது அப்ப நடந்த பிரச்சனை வந்து அது எவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சு மேடம். கர்மா ஊராடாது. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. வள்ளி தாம தான் அவங்களை அடிச்சது. என்ன தூங்க விடல. நான் என்ன சொன்னேன், உனக்கு இருந்தா தூர போய் படுன்னு சொல்றேன். அப்பெல்லாம் இருக்க முடியும், எனக்கு சந்தோஷம் தேவையில்ல, உனக்கு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாங்க மேடம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேண்டாம். வேண்டாம் எனக்கு. சரி மேடம், நான் எனக்கு விருப்பம் இல்ல மேடம். அவங்க என்னைக்கு வராங்களோ வரட்டும். எனக்கு வேண்டாம் தான் டைவர்ஸ் கொடு. எனக்கு வேணாம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. இந்த 4 வருஷமா பாக்குறோம். வருஷத்துல 1 டூப் 2 டூப் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு? நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுறோம், ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன்னா அது உடனே போய் கேஸ் குடுத்துறாங்க. அவனை நிறுத்த சொல். நான் முடிய பிடிச்சு வலிப்பேன். வீட்டுல இருக்காது வெளியே போக சொல்லுவேன். ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா மச்சான் லூட்டு எல்லாம் கூட அடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? கொஞ்சுவாங்களா? சரி மேடம் அடிச்சாங்க. அன்னைக்கு கூட ஸ்டேஷன் கூட்டி போனாங்க. மச்சான் தான் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டி போனாங்க. கூட்டிட்டு போவாங்க. சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறீங்க. சும்மா நீங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டெடியா நின்னு காமிங்களே. எதுக்கு? அங்க கூட்டி எல்லாம் உடம்பு ஃபுல்லா அடியாங்கனா எங்க நிக்க முடியும்? அடினால இல்ல, அடினால. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அடினால இல்ல, இந்த அடி விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. இந்த அடி அடிச்சதனால தான் இப்படி நிக்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி வைங்க. அப்படி வேண்டாம், அப்படி வைங்க. பாருங்க எங்க கை நிக்கிறது பாருங்க. ஆடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வீட்டுல பிரச்சனை பண்ணிடுவே, நீ இப்படியே தான் சந்தேகம் பிடிக்கிற, எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேடம். அவள் தாலியை வாங்கி இவங்க வச்சிருந்தாங்க. எதுக்கு மேடம் அவங்க தாலியை வாங்கி வச்சிருந்தோம்? சங்கரமல்லி அவங்க ஊரு, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. எதுக்கு நீ போற அப்படின்னு சொன்னால் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சான். பையன் பிறகு ஒரே சந்தோஷம். மேடம் எவ்வளவோ கட்ட சீர்த்து அடிச்சேன், எவ்வளவோ கடவுள் பண்ணிட்டேன், எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் நிப்பாட்ட முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது. காலையில எழுந்திரிச்சு தண்ணி அடிச்சிருவாங்க. காலையில ஏஞ்ச உடனே மலைக்கு போயிட்டு பல்ல கையால தான் வளர்ப்பாங்க. பிரஷ் பாட்டு கூட வளர்க்கறது கிடையாது. விளையிட்டு இப்ப வாய் கொப்பிச்சுட்டு வந்துட்டு அதை ஊத்தி குடிப்பாங்க. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? அப்புறம் மதியானம் போய் எங்க போய் வாங்கிட்டு வந்து திருப்பி மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்ன ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்க. சரக்கு சாப்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? மேடம் ஒரு 10 வருஷம் இருக்கு மேடம். 10 வருஷமா குடிக்கிறீங்க. ஆனா 4 வருஷமா தான் இவங்க தொந்தரவு பண்றாங்க சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு வண்டியில பெட்ரோல் இருக்கு, சரி நாளைக்கு போட்டுலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆசால்ட்டா தான் வச்சுக்கலாம். பசங்களுக்கு போய் கூட்டம் போய் பார்ப்பேன், பெட்ரோல் இருக்காது வண்டியில. வண்டிக்கு போறது பெட்ரோலுக்கு காசு இருக்காது. இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? 700 வரும், 750 ரூபா வரும். இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும்? அதான் மேடம் இது மாதிரி காசு கொடுக்காம விட்டான்னு அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிடும். நீங்களா யாருடா? கூட ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிருவேன். எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு? இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும்? மேக்ஸிமம் ஒரு 500 ஆகும் மேடம்.
ஐநூறுரூவா அவன் கூட எதனா டென்ஷன் பேச இன்னும் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிரும். 700 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 500 ரூபாய் மறுநாள் என்கிட்ட காசு கேட்பாங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டு அந்த டென்ஷன் எதனா பேசிட்டாங்கன்னா 700 ரூபாய்க்கு குடிச்சிடுவீங்க. இன்னும் கூட அதுவும் காலி. இல்லைன்னா 500. மீடியமா இருந்தா 500. மினிமம் 500 ரூபா. ரூபாய் சம்பாதிக்கிறதுல மீடியம் வந்து 500 ரூபாய். 500 ரூபா. ஆனா ஓப்பனா சொல்றேன். இவ்வளவு நல்லவரா இருக்காரே மையமா சண்டை போடுற. 700 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ரெண்டு பொம்பளை பசங்க வச்சிருக்காரு. அவர் 500 ரூபாய்க்கு டெய்லி குடிக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயமாமா? இதுதான் தவறான விஷயம். ஒரு 200 கொடுத்தோட அந்த 200 கொடுத்தோட ஆமா மேடம். செலவு சரி, பண்ணிட்டு 500 ரூபாய் செலவு பண்றீங்க. 200 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிறது இல்ல. வாங்குறது கிடையாது. இப்ப நீங்க 500 ரூபாய்க்கு குடிக்கிறீங்க. 700 ரூபாய்ல 200 ரூபாய் வாங்கிக்கலன்னா அந்த கோவத்துல அந்த 200 ரூபாய்க்கு குடிச்சிடுவீங்க. ஆமா மேடம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. காசு வாங்கி கொடுத்தேன் மேடம். பாத்ரூம் கட்டலாம், வீடை கட்டலாம்னு 30,000 லோன் ஒண்ணு. அது என்னாச்சு? இந்த மாதிரி குடிச்சு அழைச்சிட்டு இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் நினைச்ச 4 கூட பாத்ரூம் கட்டுவேன் மேடம். ஆனா இவங்க கட்டலாம் சொல்லுங்க, நான் கட்டறேன். நான் கட்டறேன் மேடம். நினைச்சேன்னா புளிய கூட பிடிப்பேன். ஆனா நினைக்க மாட்டேன். சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா செப்டிங் நோண்டி வேலை பாத்ரூம் கட்டுற கல் வாங்கி சிமெண்ட் நானே கட்டிக்கிறேன். இவங்க ஒன்றும் செய்தாவில்ல. ஆனா 10 பைசா கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு பட்ஜெட்? அது வரும் மேடம். 1 லட்சம் வந்துடும். ஆமா. எங்கேயாவது நான் 1 மாசம் தங்கி இல்ல ஒரு 3 மாசம் தங்கி கூட எதுக்கு மேடம் பெரிய பெரிய அப்புறமேட்டா கட்டுறாங்க? அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் மேடம். பரவாயில்ல. பங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 1 லட்சம் ரூபாய் அதுக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? நான் பண்றேன். அது எப்படி பண்றேன்னு அப்ப தெரியும் உனக்கு. இப்ப தெரியாது. என்ன உள்ள குடான் மாதிரி சுரங்க பாதை கட்ட போறியா? போட்டு உள்ள போதைக்கிறதுக்கு தான். ஒரே வீட்டுல உட்காந்துட்டு பசங்க இப்படி சாப்பிடுது, பாண்டி இப்படி சாப்பிடுது, நான் இப்படி சாப்பிடுறேன். எவ்வளவு வயசு மாதிரி இது? அப்புறம் என்ன எல்லாம் கூட்டணி வச்சு கும்பல அப்படியே சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள தான் சாப்பிடுவாங்க. எனக்கு ஓப்பனா சொல்லிட்டா உனக்கு என்ன சண்டை வரும்? சண்டை தான் வரும். வேற சண்டை எனக்கு கிடையாது. ஆமா நான் பாரு அசிமே பேச வைக்காத. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ ஒரு நாள் சண்டை பண்ணிக்கலாம். இதோட 10 நாள் 15 நாள் பேசுறது கிடையாது. மூஞ்சி குத்து பேசுறது கிடையாது. எதுவுமே பேச உங்க பக்கத்துல உட்காந்து நான் கொஞ்சம் அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அப்ப கூட என் கை கால போட்டா தான் தூங்குவேன். என்ன கட்டி பிடிச்சா தான் தூங்குவேன். பிள்ளைங்க மூச்சு டிவி பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அவ்வளவு அமக்கலம் பண்ணுவாங்க. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. ஏஞ்சி வந்து நான் செத்துருவேன். நீ அன்னைக்கு உன்னை விட்டேன். இந்த மாதிரி விடுறதே கிடையாது. என்ன நீ போய் பித்தலாட்டம் பண்ணி கிடக்குற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மாமா கோவம் வந்துருச்சு. போட்டு அமுத்தி நான் எனக்கு கை வைக்கிறது எனக்கு பிடிக்கல. சத்தியமா சொல்றேன். அப்படிதான் நான் அமுத்துவேன். எத்தனை வாட்டிக்கு இங்க குத்தி இருக்க குத்தி அந்த இடம் ரத்தம் கண்ணி ஆகி போச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? எனக்கு வேண்டாம் மேடம். அது இருக்க மாட்டாங்க. என்ன ரொம்ப விடிய விடிய தூங்க கொடுத்த விட மேடம். நான் கல்ல மனம் சமந்துட்டு இந்த ஆளு கூட நான் என்னால இருக்க முடியாது மேடம். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம். டெய்லி என்ன போட்டு அதை அமுத்தி நான் எனக்கு இல்லைன்னா அறுத்து குடுறி. நீ அறுத்து கூட எடுத்து என்ன செத்து பாரு. என்ன சா வச்சுட்டு கூட நீ அறுத்து எடுத்துக்கோ சொல்லிட்டேன் மேடம். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.